என் மவ அப்பதே பஸ் விட்டு இறங்கிட்டேம்மா. இப்ப 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னா இன்னும் ஆள வர காணல. சின்னவனும் வண்டி எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிட்டா என்னவோ. என் மவ எப்படி வரான்னு தெரியலையே. சேப்பா லாந்தி லாந்தி கால் தான் வலிக்கு, கொஞ்ச நேரம் உட்காருவோம். எம்மா யாதாடி என் பிள்ளை வந்துட்டா போலக்க, குரல் கேட்க. பாத்தேலாக்கா, மகளுக்கு உடம்பு சரியில்லைனா அம்மாவுக்கு இவ்வளவு சந்தோஷமாவா இருக்கும்? மகா சத்தத்தை கேட்ட உடனே அம்மாவுக்கு நல்ல சந்தோஷமா தானே இருக்கு. வரட்டும் பாப்போம். எம்மா வாமக்கா, உனக்காக தானே இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மக்கா நின்னுட்டே இருக்க? சோபால உட்காரு. ஆமா, மறுவீடுக்கு வந்திருக்காவல்ல, உட்காருங்க உட்காருங்க. ஏக்கா, நாமளே ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சு வேற காட்டி கொடுத்துறாதீங்க. என்ன செய்ய ஷாலினி, நீ சொன்னது எனக்கு சிரிப்பு வந்துதா, அதான் சிரிச்சுட்டே பத்துக்க. ஏக்கா, இனி சிரிப்பு வந்ததா கொஞ்சம் அமைதியா சிரிங்கக்கா, அப்புறம் நாமளே காட்டி கொடுத்துற போறோம். சரி ஷாலினி. ஆமா, யாமக்கா இவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னேல்ல. ஏம்மா, நானும் பஸ் விட்டு இறங்கணுனே தம்பி வந்துட்டான். தம்பி வண்டியில தான் வந்தேன். அட ஆமா, தம்பி வண்டியில தான் நமக்கு வந்தேன். அவனே எங்க ஆள காணல. அம்மா, அவன் நம்ம தெரு முனையில உள்ள சங்கரண்ணன் கடைக்கிட்டே இறக்கி விட்டுட்டாமா. அங்க இருந்து நான் நடந்தாக்கு வாரேன், தெரியுமா? என்ன மக்கா சொல்லுதே? உன் தம்பிகாரே சங்கரண்ணன் கடைக்கிட்டே உன்னை இறக்கி விட்டுட்டானா? ஆமாமா, என்ன அங்கேயே இறக்கி விட்டுட்டான் பாத்துக்க. எவ்வளவு திமிரு அவனுக்கு! அவகிட்ட சொல்லுதே அனுப்புனே, அக்கா பத்திரமா வீட்ல கொண்டு வந்து விடுனே. எவ்வளவு திமிரு இருந்தா அவன் இப்படி பாதி வழியிலே உன்னை இறக்கி விட்டுருப்பான். சரி விடுமா, பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பான், அதனால இறக்கி விட்டுருப்பான். என்னன்னு சொல்லுற? ஒன்னங்க பத்திரமா வீட்ல கொண்டு விடுறது இல்லாம அவனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? என் பிள்ளை, நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கியா, அதுவும் பேக்க தூக்கிக்கிட்டு? சரி விடுமா, சும்மா அதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. அது எப்படி நான் கோவப்படாம இருக்கேன்? என் மவ செல்ல மவள இப்படி ரோட்ல பாதி வழியில இறக்கி விட்டுட்டுலாம் போயிருக்கான். அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். ஏம்மா, வந்ததுல இருந்து அவனையே யாசிக்கிட்டு இருக்கிய, என்ன நீ ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டேங்கிய? எங்க மாமியார் கிட்ட அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு எப்படி இங்க கிளம்பி வந்தேன்னு பாத்தியா? எல்லாம் திறமை மக்கா, என் மவளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. பாத்தேலாக்கா, அப்ப நான் நினைச்சது சரியா தான் போச்சு. மாமியார் எங்க வீட்டுக்கார்ட்ட என்ன தெரியுமாக்கா சொன்னாவோ? உங்க அக்கா உடம்பு சரியில்லாம வாரா, அவளுக்கு காபி போட்டு வைக்க சொல்லி, பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் சுட்டு வைக்க சொல்லின்னு சொன்னாவக்கா. நான் அப்பமே நினைச்சேன். ஆமா, உடம்பு சரியில்லாத மகா வீட்டுக்கு வரான்னா ஒரு சுடு கஞ்சியை போட்டு வை, கொஞ்சம் வெண்ணி குடிக்கிறதுக்கு போட்டு வைன்னு சொல்லுவாவோ. அது என்ன, காப்பியை போட்டு வை, பஜ்ஜி போண்டாவை சுட்டு வைன்னு சொல்றதெல்லாம் நடிப்புக்கா, எல்லாம் நடிப்பு. அம்மாவுக்கும் மவளுக்கும் அவார்டே கொடுக்கலாம். ஆமா, மாமியார் சொன்ன மாதிரி காப்பி போட்டு பஜ்ஜி போண்டாயெல்லாம் சுட்டு வச்சிருக்கியா என்ன? ஆமா, எனக்கு வேற வேலையே இல்ல. மகாராணி வீட்டுக்கு வரவனே நான் பச்சி போண்டெல்லாம் சுட்டு வைக்கேன். அவங்க நடிச்ச மாதிரி நானும் நடிக்க மாட்டேனாக்கா. அதான் சொன்னோம்லக்கா, என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சொன்னாருன்னு. நான் உடனே எனக்கு தலைவலிக்கு என்னால எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. இப்ப எங்க வீட்டுக்காரரு அவங்க அக்காவா சங்கரண்ணன் கடைக்கிட்ட இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. கடையில பச்சி போண்டா எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் அக்காவா அங்கனே இறக்கி விட்டுருப்பாரு. ஓஹோ, அப்படியா? அப்ப சரிதான். இவளுக்கெல்லாம் என்னத்துக்கு வீட்டுல செஞ்சு கொடுக்கணும்? எம்மா, யாமல, நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதுல விழலையா? இப்ப எதுக்குமா இப்படி கோவப்படுத? அதான் நீ சொன்ன மாதிரி அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. ஆமா, அக்காவை கூட்டிட்டு வந்து வீட்ல கொண்டு நேரா விட்ட மாதிரில பேசிட்டு இருக்க. யாமல, பாதி வல்ல இறக்கி விட சொல்லி உன் பொண்டாட்டி சொன்னாளோ? பாத்தேலக்கா, நான் என்னமோ என் வீட்டுக்காரட்ட சொல்லி கொடுத்த மாதிரி மாமியார் கிழவி ஏன் மேல பழிய போடுது. இங்க பாருமா, நான் என்னமா அக்காவை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வராத மாதிரில பேசிட்டு இருக்க. இப்ப ஷாலினிய பத்தி நீ எதுக்கு பேசுத? அவ என்கிட்ட எதுவும் சொல்லி தரல. பாத்தியாட்டி, பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுற. எம்மா, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல. ஏமா, நான் அக்காவை நம்ம சங்கரண்ணன் கடைக்கிட்ட தான் இறக்கி விட்டேன். ஆமா, நல்லா இறக்கி விட்டப்போ. கூட பிறந்த அக்காவை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்ல கொண்டு விடுறதுக்கு இல்ல. ஏமா, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதம்மா. அக்கா வருவா சாயங்காலம், அவளுக்கு பஜ்ஜி போண்டா எல்லாம் செஞ்சு வைன்னு நீ தானமா சொன்ன. ஆமா, என் மவ வருவா, உன் பொண்டாட்டிட்ட சொல்லி அவளுக்கு பிடிச்ச பஜ்ஜி போண்டா எல்லாம் செஞ்சு வையின்னு சொன்னேன். ஷாலினிக்கு தலைவலிமா, அவளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் நம்ம சங்கரண்ணன் கடையில இறங்கி பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குதான் அக்காவை இறக்கி விட்டேன். ஓஹோ, உன் பொண்டாட்டிக்கு தலைவலி, அதனால பஜ்ஜி போண்டா செய்ய முடியாதுன்னு கடையில வாங்கிட்டு வரியாக்கும். பாத்தியாட்டி, மத்தியானம் வரைக்கும் நல்ல கட்டூர்ல எனக்கு அங்கே இங்கே அலைஞ்சுகிட்டு இருந்தா, நீ வாரேன்னு சொன்ன உடனே அவளுக்கு தலைவலி தன்னால வந்துட்டாம்ல. அப்படியால, நான் வாரேன்னு தெரிஞ்ச உடனே உன் பொண்டாட்டிக்கு தலைவலி தன்னால வந்துட்டோ? ஏக்கா, பேசாம இருக்கா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே உங்க மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்திருக்க. அதே மாதிரி அவளுக்கு தலைவலி. என்னல, நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? பாத்தியா மக்கா, உன் தம்பிகாரன் எப்படி பேசுறான்னு? இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டவா அவன்
எவ்வளவு திமிரு! ஷாலினி சொல்லி கொடுக்காட்டா அவனுக்கு பேசவே தெரியாதோ? பாத்தீங்களாக்கா, என்ன பிரச்சனைனாலும் என் பேச்சு தான் அடிபடுது. இதுக்கெல்லாம் காரணம் என் மாப்பிள்ளை. ஓஹோ, அப்ப நீ உன் பொண்டாட்டி தான் எங்க வீட்ல இருக்கணும், நாங்க வரக்கூடாது, அப்படிதானே சொல்லுத? ஏக்கா ஏன்க்கா தேவையில்லாம சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்குத? ஆமல, என் மவதான் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்குதா. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே? ஏமா தேவையில்லாம பேசாதம்மா. பஜ்ஜி போண்டா கடையில வாங்கிட்டு வந்ததுக்கு இவ்வளவு பேச்சு அவசியமே இல்ல. பாத்தியாமா, அப்ப நாங்க வீட்டுக்கு வந்தது தம்பிக்கு பிடிக்கல. ஏக்கா எதுக்கோ முடிச்சு போடாதக்கா. ஆமல, பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இனி இப்படிதான்ல பேசுவியே? ச்சே, இந்த வீட்ல நிம்மதியே இல்லம்மா. ஒரு பச்சி போண்டாவா கடையில வாங்கிட்டு வந்ததுக்கு என்னெல்லாமா பிரச்சனையை இழுத்து விடுதாவோம்மா. ச்சே, பேசாம இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு போடாம வேலைக்கே போயிருக்க வேண்டியது. எம்மா, தம்பிகாரன் நல்ல பேச ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? அவன் எங்கிட்ட பேசுதான், எல்லாம் அவ பேச வைக்க. மத்தியானம் நல்ல சோத்தை தின்னுபிட்டு அங்கே இங்கே லாந்திட்டு கிடந்தா, இப்ப பச்சி போண்டா செய்யன்னு சொன்ன உடனே தலைவலின்னு படுத்துக்கிட்டா பாத்தியா? அது நான் வீட்டுக்கு வந்தோம்லாமா, அவங்களுக்கு எல்லாம் தலைவலி தன்னால வந்துரும். ஆமா, வரும் வரும். ஏக்கோ, பாத்திமாக்கோ, வாக்கீரா? ஏக்கா, இப்பதான் வந்தேனா? அட என்னக்கீரா, என்ன பாத்து இப்படி கேட்டுட்ட? ஏக்கா, இப்பதான் வந்தேனான்னு தானே கேட்டேன். கீரா, வேலைக்கு முத ஆளா வரப்பட்டதே நானாக்கும். என்ன பாத்து நீ இப்பதான் வந்தியான்னு கேட்க? நானும் 8:30 மணிக்கே வந்துட்டேன் தெரியுமா? அப்படியாக்கா, சரி சரி, நான் இப்பதானே வந்தேன். அப்ப நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பியான்னு நினைச்சேன், அதான் அப்படி கேட்டேன். கீதா, நீ வந்த உடனே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் பாத்துக்க. என்னதுக்கா? சம்பளம் தானே, சம்பளம் சனிக்கிழமை தானே கொடுப்போம். கீதா, நான் சம்பளத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல. பாரு, என் கூட வந்தவங்க எல்லாரும் அவர ஒரு பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா அங்க பாத்தியா, மரகதக்கா ஒரு கூட்டத்தோட உட்கார்ந்து இருக்காவோ. என்னக்கா, இங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவோ, அங்க என்னடா அவங்க பாட்டுக்கு மரத்து மூட்ல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காவோ. தியானமும் இதுதான் நடக்குதா? நீ 10 மணிக்கு வர பத்தியா, அந்த 10 மணிக்கு கணக்கு பண்ணி அவ்வளவு பாட்டுக்கு 10 மணிக்கு மேலதான் வேலை பார்க்கவே ஆரம்பிப்பாவோ. அது வரைக்கும் இப்படி மரத்து முட்ல உட்கார்ந்து ஒரே கதை பேசிக்கிட்டே இருப்பா பத்துக்க. நானும் உங்ககிட்ட தியானமும் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல நமக்கு சொல்ல கிடையாது. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து பத்துக்க, அதான் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம நாங்க எல்லாரும் 9 மணி வேலைன்னா 8:30 8:45 வந்துருவோம். ஆனா அவங்களும் 9 மணிக்கு வந்துருவாவோ. ஆனா கன்னியக்கா இருக்கவல்ல, இன்னைக்கு 9 மணிக்கு வந்தா பத்துக்க, 9:15 வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாவோ, இன்னும் வரல. இதெல்லாம் கேட்காம விட்டாத கீரா, நீ கேட்காம விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் தினமும் இதே வேலையெல்லாம் பாப்பாவோ. போய் என்ன ஏதுன்னு கேளு. சரிக்கா, நீங்க சொன்னது ஒரு வகைக்கு நல்லதா போச்சு. நானும் பார்க்காம விட்டோம்னா தினமும் இதே வேலையை தானே பாத்துக்கிட்டு இருப்பாவோ. அதத்தானே சொல்லுவேன், இதையும் கண்டு காணாம விட்டுறாத. அப்ப என்னன்னு கேளு. சரிக்கோ. கீரா, உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கைமாத்த கேட்டிருந்தேன், கொண்டு வந்திருக்கியா? ஏக்கோ, மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வருவே இல்லக்கா, அப்ப தாரேன். சரி கீரா, சரி சரி, இங்கே நின்னுட்டு இருக்காத, போய் கேளு என்னன்னு. சரிக்கோ, நீங்க போய் வேலையை பாருங்க. சரி கீதா, நான் கரெக்டா வேலை பார்க்காம வந்திருக்கேன். இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுக்கு, அப்புறம் மரத்து முட்ல உட்காந்து கதை பேசுறதுக்கும் வரலம்மா. செல்வி, நேத்திக்கு சம்மந்தி யாரி வீட்டுக்கு போனியா, என்னாச்சு கதை? எவ்வளவு திமிரு இருந்தா வேலை பார்க்காம இப்படி மரத்து முட்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாவோ. நான் வாரேன். என்ன சின்ன பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க மாமியார் கிட்ட நான் மட்டும் உங்க மருமகளா வாச்சோம்னா உங்க முதுகெலும்பெல்லாம் புலபலன்னு உறுத்து மாலையாக்கி போட்டுருவேன்னு சொன்னேன். ஆனா என்ன மாமியார் மருமக பிரச்சனைன்னு ஒரு சண்டை கூட இல்லையே. ஏ சாந்தி, என்ன கேட்கன்னு தெரிஞ்சுதானே கேட்க? ஆமாக்கா, நம்ம சின்ன பொண்ணு கிட்ட உங்க வீட்டுல மாமியார் மருமக சண்டை இல்லையா, ஒரு அணக்கமும் இல்லையான்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப சின்ன பொண்ணு அவ மாமியார் தெருல கடந்து முடிய பிடிச்சி சண்டை போடணும், அத நீ வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? என்ன புத்தி உனக்கு சாந்தி? என்னக்கா புத்தி கித்தி இப்படி எல்லாம் பேசுவியா? நம்ம சின்ன பொண்ணு தானே, அத சும்மா ஜாலியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, வேலை வெட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ணாம நல்லா ஜாலியா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பிய. ஏ கீதா, இப்ப என்னத்துக்கு இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, வேலைக்கு வந்தவங்க வேலை பார்க்காம இப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? அக்கா, முதல்ல இவ பாத்திமா கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தா, அந்த பாத்திமா தான் இவகிட்ட சொல்லி கொடுத்திருப்பான்னு நினைக்கேன். அதான் நேரா வந்து நம்ம கிட்ட இருந்து சத்தம் போட்டுறடக்கா. திமிரு பிடிச்சவா, அவளுக்கு கோல் மூட்டி கொடுக்கறதுன்னு சுவாலியே. ஆமா, அப்பதானே இவகிட்ட இருந்து ஒரு 100 200 பார்க்க முடியும். இங்க பாருங்கக்கா, வேலைக்கு வந்துட்டேன்னா வேலை செய்யணும், இப்படி உட்கார்ந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கதையெல்லாம் ஒண்ணும் பேசலம்மா, இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தோம், இவ்வளவு நேரமா வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, அதையும் நான் பாத்துக்கிட்டு தானே வரேன். நானே 10 நிமிஷமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க 3 பேர் உட்கார்ந்து கூடி இருந்து கதை தான் பேசிக்கிட்டு இருக்கிய. என்ன சின்ன பொண்ணு, உனக்கு இங்க என்ன வேலை? நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்க? ஏமா கோவத்துல கொந்தளிக்காத கீதா, நான் உட்காந்து கதையெல்லாம் ஒண்ணும் பேசல. சரி, உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, அந்த வேலைக்கு என்ன அப்ளிகேஷன் போடணும்னு தான் கேட்க வந்த மத்துக்க. வேலை கேட்கணும்னா என்கிட்ட கேட்கணும், இவகிட்ட உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இவன் நீ இப்பதானே வந்த, அதான் அந்த அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இத பாரு சின்ன பொண்ணு, இவகிட்ட எல்லாம் ஒண்ணும் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
அம்மா நீங்க 2 பேர் வந்திருக்கியா? கனியக்கா எங்க? இன்னைக்கு லீவா? இம்மா கனி லீவ் எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப வந்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு போனா. இன்னொரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவா. என்னது வீட்டுக்கு போயிருக்காவளா? ஆமா கீதா, கனியக்கா வீட்ல தான் 2 மாடு நிக்கல. அந்த அண்ணன் வேற எங்க வெளியூருக்கு போயிருக்காரா. அதான் சரி மாட்டுக்கு 2 வைக்கல் அள்ளி போட்டுட்டு வரேன்னு போயிருக்காவோ. இப்ப வந்துருவாவோ. வேலைக்கு வர்றதே லேட். இதுல வீட்டுக்கு வர போயிருக்காவளா? நாளைக்கு இதே மாதிரி வீட்டுக்கு போறேன்னு போனவன வச்சிடுங்க. அப்படியே வீட்ல இருக்க சொல்லுங்க கனியக்காவ. வேலைக்குலாம் வராண்டான்னு. இவ வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. அதுக்கு என்னது இவ்வளவு கோவப்படுத? வேலை கேட்கும்போது மட்டும் நானும் வேலைக்கு வரேன்னு சொல்லுது. வேலை போட்டு கொடுத்தா வேலை செய்யறது இல்ல. வீட்டுக்கு போய் அங்க வீட்ல உட்கார்ந்து வீட்டு வேலையை பாக்குறது. நீங்களே சொல்லுங்கக்கா, இதெல்லாம் ஒரு நியாயமா? ஏ கீதா, ரொம்ப தான் சத்தம் போட்டு நடக்காத. அத கனியக்கா இப்ப வந்துருவான்னு சொல்லுதம்ல. காலையில 9 மணிக்கு வேலைக்கு வர்றது, 10 மணி வரைக்கும் இப்படி உட்கார்ந்து கதை பேசுறது, அப்புறம் காப்பியை குடிக்குது, சாப்பிடுறது, தூங்குது, அந்தால வீட்டுக்கு போயிடுறது. இதான் உங்க வேலையா? ஆமா, இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ மட்டும் என்ன கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு வர? 9:30 மணி 10 மணிக்கு வர, அட்டெண்டன்ஸ் எடுக்க, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாக்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாத்திமாட்ட கதை பேசுத. அவ ஏதாவது சொல்லி கொடுத்தானா இங்க வந்து எங்ககிட்ட சத்தம் போடுத. அந்தால வீட்டுக்கு போயிருத. ஆமா கீதாவுக்கு நல்ல வேலைதான். இங்க பாருங்கக்கா, நான் என்ன வேலை பண்ணணும்ங்கறத நீங்க ஒண்ணு சொல்லாண்டா. உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரிமா தாயே, எங்க வேலையை நாங்க பாக்கோம். உங்க வேலையை போய் பாரு போ. அண்ணா பாத்திமா காத்துக்கிட்டு நிக்கா பாரு. இன்னும் ஏதாவது போட்டு கொடுக்கணும்னு. இங்க உங்க குத்தம் சொன்னா எதுக்கு தான் அந்த அக்கா மேல பழி போடுதிய? அவதானே எங்களை பத்தி உங்ககிட்ட கோல் மூட்டி கொடுக்க. இங்க சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதேக்கா. வேலை செய்யாம அப்படி உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டது குத்தமா? ஏக்கா, இந்த பாத்திமா நம்மள பத்தி போட்டு கொடுக்கல. இனி கதை பேசும்போது அவளையும் கூட்டி வச்சு பாடு பேசணும். அப்பதானே நம்மள பத்தி போட்டு கொடுக்காம இருப்பா. ஆமா, அந்த பாத்திமாக்கு அப்படிதான் செய்யணும் உங்களுக்கு. போய் தொலைய மாட்டேக்கால. இங்கே நின்னு கண்ண உருட்டி பாத்துக்கிட்டல நிக்கா. சாந்தி, அங்க பாரு, நம்ம மீனாட்சி பாட்டி வந்துட்டாவோ. எப்பாடா மீனாட்சி பாட்டி வந்துட்டாவளா? யாத்தாடி, இந்த டவுசர்காரி வந்துட்டாளா? இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கா இவ? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நமக்கா தெரியாது. எம்மாடி கீதா, மீனாட்சி பாட்டி உங்களுக்கு வேலைக்கு வர நேரமா இது? எம்மாடி கீதா, உனக்கு 100 ஆயுசு. நான் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன் பாத்துக்க. என்னது, என்ன நினைச்சுக்கிட்டே வந்தேளா? நம்ம கீதாவை சமாளிக்க கூடிய ஒரே ஆளு நம்ம மீனாட்சி பாட்டி தான். போன வாரமே என் பாட்டியா எனக்கு புளி தண்ணி துவையல்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்லமா. ஆமா, எனக்கு புளி தண்ணி துவையல்னா ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன். எம்மாடி, நீ சொன்னேல்ல நீ எப்படியே காலையில வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி புளி தண்ணியும் துவையலும் அரைச்சு கொண்டுட்டு வரலாம்னு இருந்த மத்துக்க. அதான் நேராயிட்டு. என்ன பாட்டி சொல்லுதியா? ஆமா மக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி புளி தண்ணி தாளிச்சு கொண்டு வந்திருக்க மத்துக்க. அதே மாதிரி துவையலும் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த துவையல அம்மில போட்டு அரைக்கிறதுக்கு தான் நேரம் ஆயிட்டு. கரண்ட் போயிட்டு பத்தியா? இல்லனா மிக்ஸில அரைச்சு சீக்கிரமா கொண்டு வந்திருப்பேனே. அப்படியே பாட்டியா, எனக்காக புளி தண்ணி துவையல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேளா? அட ஆமா மக்கா, அதனால தான வேலைக்கு வரதுக்கு நேரம் ஆயிட்டு. இல்லனா நான் 8 மணிக்கே வந்திருப்பேனே. சரி பாட்டியா, நீங்க போய் வேலைய பாருங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட மத்தியானம் வந்து வாங்கிக்கிடுவேன் என்ன? சரி மக்கா, மீட்டிங்க்கு போயிட்டு வா. ஏக்கோ, சும்மா இப்படி கதை பேசிட்டு இருக்காம சீக்கிரமா போய் வேலைய பாருங்க. சரிமா தங்கச்சி, வேலைய பாக்கும். இந்த சாந்தி அக்காவுக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான். போயிட்டு வாடியம்மா என் தங்கமே. என்ன மீனாட்சி பாட்டியா, சம்பளம் வாங்குறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன கீதாவை போட்டு அவ்வளவு வயசு வைக்கிய? பேசாம இரு சாந்தி. அவளை சமாளிக்கணும்னா புளி தண்ணி துவையல்னு சொல்லிதானே ஆகணும். பாட்டியோ, அப்ப என்ன சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திய? பழைய கஞ்சியும் ஒரு 5-6 உள்ளியும் பச்சை மிளகாவும் கொண்டுட்டு வந்திருக்கேன். மழை தூத்திட்டே கிடந்து பத்தியா, அதான் சீக்கிரம் எந்திரிக்க கழியல. கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிட்டேனா அதான் வரதுக்கு நேராயிட்டு. இப்ப இந்த கீதா கிட்ட அதை சொன்னோம்னா தைய தக்கான்னு குதிச்சுட்டு கிடப்பா. அதான் புளி தண்ணி துவையல்னு சொல்லி ஏதோ சமாளிச்சு அனுப்பி விட்டுட்டேன். நல்லா சமாளிச்சே போங்க. பின்ன வேற என்னமா செய்யுது? வீட்டுல கிடந்த நேரமும் போக மாட்டேங்குது. சரி, இங்க வந்து உட்கார்ந்தாலாவது 4 பேர்ட்ட பேசி எடுத்தாலாவது நேரம் போகும்ல. அதுக்கு தானே வாரேன். சின்ன பொண்ணு, அப்ப மூத்த மருமவன் உங்க மாமியார் உனக்கு நல்ல மரியாதை கொடுக்காவோ, அப்படிதானே? எப்படியோ பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதான். ஆமாக்கா, எங்க மாமியார் எந்த நேரம் பார்த்தாலும் ஷாலினியவே வேலை வாங்கிட்டு இருக்காவோக்கா. என்கிட்ட ஒரு வேலையும் செய்ய சொல்ல மாட்டேக்காவோ. அப்ப எனக்கு கொஞ்சம் மூத்த மருமவன் மரியாதை கொடுக்காவோன்னு தானக்கா அர்த்தம். ஆமா ஆமா, வா மாமியார் தானே, மரியாதை நல்லா கொடுத்தா போ உனக்கு. ஏன் பாட்டி இப்படி சொல்லுவியா? சின்ன பொண்ணுக்கு அவன் மாமியாருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாம, நல்ல சுமூகமா மரியாதை கொடுத்து இருக்காவலாமா? அதை தானே சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீயும் உள்ளூர்காரி தான். ஆனா சம்பவத்தை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும் பாத்துக்க. இங்க பாரு, உனக்கு மூத்த மருமவன் ஒண்ணு அவன் மரியாதை தரல. நீ கொண்டுட்டு வந்திருக்கிய பாத்திர பண்டம் சீர்வரிசை அதெல்லாம் பார்த்துதான் நம்ம மருமவ நிறைய எடுத்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பாட்டியா இப்படி சொல்லிட்டிய? ஆமா, பின்ன சம்பவம் லேசுப்பட்டவளா? அவளுக்கு ஆள் மரியாதைலாம் தெரியாது. என்னென்ன நகை போட்டிருக்க, பாத்திர பண்டம் என்ன வச்சிருக்க, சீர்வரிசை என்ன கொண்டு வந்திருக்க, அதத்தான் பாப்பா. சொல்ல போனா பாரு, உன் குழந்தை மண்டாட்டி, உன் குழந்தை அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு
ஆமா பாட்டியோ, உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிக்கிட்டு மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்து கடக்கா பாத்துக்கிடுங்க. பாரு அவளை பத்தியும் சொல்லுங்க, நல்லா கேட்டுக்க. உன் பாத்திரம் பண்ண எல்லாத்துலயும் உன் பேர் எழுதி வச்சிருக்கேல்ல? ஆமா பாட்டியோ, அவங்க அப்பா அவளுக்கு வாங்கி கொடுத்த எல்லா பாத்திரத்திலயும் அவ பேர் எழுதி தானே கொடுத்திருக்காரு. இந்த பாரு சின்னவனே, எல்லா பொருளையும் பேர் எழுதிருக்கேன்னு அசால்ட்டா இருந்துறாத. இந்த பித்தளை தட்டு முட்டு ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து உன் பீரோல ஒளிச்சு வச்சிக்க. மவ கேட்கறதுக்கு முன்னாடியே அம்மாகாரியே எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவா பாத்துக்க. ஏ பாட்டியோ, ஷாலினி என்கிட்ட அப்படிதான் சொன்னா பாத்துக்கிடுங்க. பாத்தியா, அந்த பிள்ளை வந்த கொஞ்ச நாள்லயே நல்லா உசாராயிட்டா. எல்லாரையும் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா. நீ உள்ளூர்காரி, உன் மாமியார பத்தியும் உன் சம்மந்திகாரிய பத்தியும் தெரியும். ஆனாலும் நீ கொஞ்சம் உசாரா இருந்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. சின்ன பொண்ணு, பீரோல வச்சு எல்லா பொருளையும் பூட்டி பீரோ சாவியை கையில வச்சுக்க. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி தான் செய்யணும். சரி வாங்க, நம்ம இன்னும் இங்கே உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு வந்துருவா அந்த கீதா. நம்ம போய் வேலையை பாப்போம். ஆமாக்கா, அப்புறம் நம்ம இந்த ஆபீசர் பதவியில இருந்து நம்மள எடுத்துருவாள்ல. இது ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனி அடுத்தது நான் தான் ஆபீசர் ஆகலாம்னு இருக்கேன். அப்படியே பாட்டியா, நீங்க ஆபீசர் ஆக போறீங்களா? ஆமா, இந்த கீதாவுக்கு சீட்டை கிழிச்சு அனுப்பிட்டு நான் ஆபீசர் ஆயிரலாம்னு பாக்கேன். மீனாட்சி பாட்டியா, அப்ப எங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆமாட்டியா, நீங்க எல்லாரும் வேலைக்கு வந்து இப்படி மரத்து மூட்ல உட்கார்ந்து பாடு பேசினா மட்டும் போதும். வாரமான சம்பளத்தை நானே கொடுத்துருவேன்டியா. பாட்டியா, அப்ப நீங்க ஆபீசர் ஆவதுக்கு எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான். பாட்டியா, ஆபீசர் ஆவலாம். முதல்ல இப்ப உள்ள வேலையை போய் பாப்போம். இல்லனா அந்த கீதா இப்ப உள்ள நம்ம சீட்டையும் கிழிச்சு போடுவா. ஆமா ஆமா, அந்த புளி தண்ணி துவையலே செஞ்சாலும் செஞ்சு போடுவா. வாங்கடியா போவோம். கீதாவுக்கு நல்ல பேரு புளி தண்ணி துவையல். மீனாட்சி பாட்டியா, புளி தண்ணி துவையல்னு சொன்ன உடனே நாக்கு ஊறுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் போல டேஸ்ட் பண்ணதுக்கு தாங்களா? அட பாட்டி பொசகட்டவள, நான் புளி தண்ணியை கொண்டு வரல, துவையலும் கொண்டு வரல. பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் தான் கொண்டு வந்தேன். சாந்தியக்கா போச்சா? சின்ன பொண்ணு, மீனாட்சி பாட்டி சரியான ஆளுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னாவோ எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கட்டியா, நான் ஆபீசரா ஆயிருந்தேன் அப்படி இப்படின்னு. ஆனா இப்பவே கொடுத்த வாக்க காப்பாத்தலையே. புளி தண்ணி துவையல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு அந்த கீரை கிட்ட சொன்னாவோ. இப்போ நான் கேட்ட உடனே நான் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுதாவ பாத்தியா? ஏன் சாந்தி, அதை என்னத்துக்கு சின்ன பொண்ணிட்ட போட்டு கேட்டுட்டு இருக்க? நாங்க பக்கத்துல தானே உட்கார்ந்திருக்கேன், என்கிட்டயே நேர்ல சொல்ல வேண்டியதானே? ஆமா, ஆபீசரானா கொடுத்த வாக்க காப்பாத்தணும். ஆனா நீங்க இப்பவே கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டீங்களா? ஏடி, உனக்கு தரக்கூடாதுன்னு இல்லடி, உண்மையிலேயே நான் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் தான் கொண்டுட்டு வந்தேன். அப்ப கீதா கிட்ட மட்டும் அப்படி சொன்னியா? நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு மட்டும் ஒளிச்சு வச்சு கொடுக்கலாம்னு வச்சிருக்கீங்களோ? ஏ சாந்தி, வயசான அந்த பாட்டியை போட்டு என்னத்துக்கு இப்படி பேசிட்டு கிடக்க? பின்ன பாருங்கக்கா, ஒரு வார்த்தை சொன்னா உருப்படியா சொல்லணும்ல, இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடாதுல்ல. ஆமா, நம்ம சாந்தியக்கா மாதிரி உருப்படியா ஒரு வார்த்தையே சொல்லாண்டமா. எக்கா முழிக்காதிய, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏ கூறு கட்டவளே, அதான் சொன்னோம்ல உனக்கெல்லாம் தரக்கூடாதுன்னு இல்லன்னு. அந்த பஞ்ச பரட்ட கீதா இங்க இருந்து உங்ககிட்ட சத்தம் போட்டு கிடந்தால்ல, அவளை எப்படி விரட்டலாம்னு தான் நான் அப்படி அவகிட்ட சொன்னேன். நான் புளி தண்ணியும் துவையலும் உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அதை கேட்டுக்கிட்டு அவ இங்க இருந்து எஸ்கேப் ஆனா. நான் மட்டும் அவகிட்ட அப்படி சொல்லலன்னு வச்சுக்க, அவ இங்க நின்னு இன்னும் உங்களை கிளிகளின்னு கிழிச்சு பாட்டு பாடிட்டு கிடந்திருப்பா. பாட்டியா, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீங்க எங்களை கீதா கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க, அப்படிதானே? எஸ், அப்புகாஸ். ஏன் மீனாட்சி பாட்டியா, முட்டைகோசு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன அப்புகோசு? பாட்டியா, இந்த இங்கிலீஷ் பீஸ்ல பேச வரலட்டியா, அப்புகோசு அப்புகோசுன்னு நம்ம கீதா வர போன்ல ஆபீசர் கிட்ட சொல்லுவாள்ல அப்புகோசுன்னு. ஆஃப் கோர்ஸ். சாந்தி சொன்னால்ல, அதுதான் அப்புகோசு. மரகதக்கா, ஆஃப் கோர்ஸ்டா, நம்ம மீனாட்சி பாட்டி அப்புகோசுன்னு சொல்லிட்டு இருக்காவோ. மீனாட்சி பாட்டியா, பரவாயில்லையா, இங்கிலீஷ்லலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாட்டியா, நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு அடுத்தது ஆபீசர் ஆக்க போறீல்ல, நானும் 4 வார்த்தை தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசாண்டாமா? பேசுங்க பாட்டியா, பேசுங்க, இங்கிலீஷ் பீஸ்ல பேசுங்க. சரிடி சாந்தி, கோவப்படாத. சாயங்காலம் வீட்டு பக்கம் வா, என்ன உனக்கு புளி தண்ணியா துவையில அரைச்சு தாரேன். சரி பாட்டியா, கன்ஃபார்மா ஏங்குல ஓட்டு உங்களுக்கு தான். ஏடியா, சும்மா எங்க ஓட்டு உங்களுக்கு தான், எங்க ஓட்டு உங்களுக்கு தான்னு என்ன உசி பேத்தி விட்டுட்டு கடைசில நட்டாத்துல விட்டுட்டு போயிடாதேடியா. என்ன பாட்டியா, எங்களை பார்த்தா அப்படி பேசுதியே? நீங்க ஆபீசரானா எங்களுக்கு தானே சந்தோஷம். அதுக்கு லேட்டியா ஒரு முன்னெச்சரிக்கையா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்க எல்லாரையும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன். நீங்க பாட்டுக்கு அந்த கீதாவுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுவேன். பாட்டியோ கவலையே படாதீங்க, அடுத்த ஆபீசர் நீங்க தான். பாட்டியா, நீங்க தான். ஏன்னா சின்ன பொண்ணுக்கு கருணாக்கு அவ சொன்னா கண்டிப்பா பலிக்கும். நம்ம பேச்சுல சின்ன பொண்ண மறந்துட்டேனே. எம்மாடி சின்ன பொண்ணு எப்படி இருக்க? உன் மாமியாரி எப்படி இருக்க? ஏன் பாட்டியா என்கிட்ட கேக்கிய? உங்க ஃப்ரெண்ட பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவளை பத்தி அக்கு வேற ஆணி வேற எனக்கு தெரியும். அதனால தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, நல்ல உன்ன மதிப்பு மரியாதையுமா வச்சிருக்கா உங்களுக்கு. ஆமா, பின்ன நம்ம சின்ன பொண்ணுனா சும்மாவா? என் ஃப்ரெண்ட் கொடுக்கப்பட்ட மரியாதை
கொண்டு வந்திருக்கப்பட்ட பாத்திர பண்டம் அப்புறம் கட்டிலே லொட்டு லொசுக்கடி எல்லாம் கொண்டு வந்திருக்கல்ல, அதுக்கு தான் அவ அவ்வளவு மரியாதை கொடுக்கா. என்ன பாட்டியே இப்படி சொல்லுதிய? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு மருமக வந்துட்டா இனிமேலாவது நம்ம பொறுப்பா நம்ம எல்லாரையும் பாத்துக்கிடணும்னு அவங்க நினைச்சிருப்பாவுல்ல. நினைப்பா அப்படி நினைச்சிருந்தா ரெண்டு மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியதானே. சின்ன பொண்ணு இங்க வந்து உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ ரெண்டாவது மருமக பாவம், அந்த பிள்ளை வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு கிடக்கா ஒத்தேல. அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா பாட்டியோ, எங்க மாமியார் என்கிட்ட ஒரு மடக்கு தண்ணி கூட கேட்க மாட்டாவ பாத்துக்கிடுங்க. ஆனா ஷாலினி கிட்ட காப்பியை கொண்டா, சாப்பாடை கொண்டா, தண்ணியை கொண்டான்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பாவோ. கேட்டியா மரகதா சின்ன பொண்ணு சொன்னதே? அந்த சம்பவத்தை பத்தி உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். சின்ன பொண்ணு, நீ திறமசாலி. உன் மாமியாரிகிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்க. இல்லன்னு வச்சிக்க, அம்மை மவளமா சேர்ந்து உங்க ரெண்டு பேர் தலையிலயும் சாணியை கரைச்சி ஊத்தி போடுவாளுவா. சின்ன பொண்ணு, மீனாட்சி பாட்டி சொன்னது எல்லாம் கேட்டேல்ல? ஏக்கா எனக்கு எல்லாம் தெரியும். சவத்தை நம்ம இப்ப கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நம்மளே எதுவும் ஒன்னும் சொல்லாண்டான்னு தான் நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன். அன்னைக்கு எங்க அப்பா சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்தாவல்லக்கா, அந்த பாத்திர பண்டா எல்லாம் எத்தனை இருக்குன்னு எங்க மாமியார் ஒரு பேப்பர்ல லிஸ்டாக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாவோ. அப்படியா? பேப்பர்ல லிஸ்ட் போட்டா வச்சிருக்காவோ? ஆமா, லிஸ்ட் தான போட்டு வப்பா. ஏன்னா சின்ன பொண்ணு இந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் திரும்ப அவங்க அப்பா கிட்ட கொடுத்துற கூடாதுல்ல, அதுக்கு தான். ஆத்தாடியாவது காத்தாடியாவது. சரி சின்ன பொண்ணு, நாங்க போய் வேலையை பார்க்கோம். இன்னும் இங்கேயே உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அந்த பஞ்ச பரட்டை போன வேகத்துக்கு திரும்பி வந்துருவா. ஆமா, அதுவும் சரிதான். ஏற்கனவே பாத்திமா வேற அங்க நின்னு ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டே நிக்க. நாம எவ்வளவு நேரமா அங்க உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கோம்னு அதை கேட்டு அவகிட்ட சொல்லலாம்ல. சரிக்கா, நீங்களும் வேலைக்கு கிளம்புங்க. பாட்டி சொல்லுது சரிதானே? பாட்டி ஆபீசர் ஆகுது வரைக்கும் நம்ம அப்படி இப்படின்னு வேலை செஞ்சுதானே ஆகணும். சரி சின்ன பொண்ணு, நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க போய் வேலையை பார்க்கோம். சரிக்கா, நானும் அடுத்த வாரம் தான் ஆபீஸ்க்கு போகணும். இந்த ஒரு வாரம் அப்படியே டிவியை பார்த்து பொழுத கழிக்க வேண்டியதான். ஏடி புளி தண்ணி துவையில நான் மட்டும் ஆபீசர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உன்னை வண்டியோட கவுத்தி போட முடியும். காப்பி எல்லாம் குடிச்சு பலகாரம்லாம் தின்னாச்சு நமக்கா. போய் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. எம்மா, ரெஸ்ட் தானே எடுக்கலாம். அப்ப போயமக்கா, ஏன் இங்கனே உட்கார்ந்துகிட்டு இருக்க? அப்புறம் பிள்ளைக்கு கால் வலிக்கும்ல. ஆமா, கால் வலிக்குனா காலத்துக்கு தலையில வைக்க சொல்லுங்க. இவங்க மகா சோஃபால ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலே கால் வலிக்குமாம்ல. அப்ப நாங்கலாம் ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு மட்டும் கை கால்லாம் வலிக்காதா? எம்மா சொல்லுமா, சொல்லுங்கட்டே. வெளிய போட்டி, உன் வீட்டை பார்த்து போட்டின்னு சொல்லுங்கட்டே. என்னத்த மக்கா சொல்ல? ஏமா, நீரா இப்ப மாமியார் ஆயிட்டியே. நம்ம வீட்டுலதான் ரெண்டு மருமக்க மாதிரி இருக்காவல்ல, அதனால மாமியார் மருமவளும் என்னெல்லாம் சண்டை போட்டேன்னு வரிசையா ஒவ்வொன்னா என்கிட்ட சொல்லுமா. என்னது, மாமியார் மருமவளும் என்ன சண்டை போட்டேன்னு இவகிட்ட வரிசையா சொல்லணுமா? எம்மா ஒவ்வொன்னா சொல்லுமா, எனக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன மக்கா இப்படி சொல்லுத? ஏமா சொல்லுமா, ஒரு ரெண்டு மருமக்கமாரு கூட நீ என்னெல்லாம் சண்டை போட்டன்னு என்கிட்ட சொல்லுமா. பாரு இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. வந்தா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு அவ பாட்டுக்கு போறதுக்கு இல்ல. என்னென்ன சண்டை போட்டிய மாமியா மருமவளன்னு என்னமோ லிஸ்ட் எடுத்துக்கிட்டா இருக்கா. நாங்க என்ன சண்டை போட்டோம்னு கேட்கறதுக்கு இவளுக்கு ஆசையா இருக்காம்ல. ஏடி, நாங்க என்ன சண்டை போட்டோம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கியே? நீ உன் மாமியா கிட்ட என்னெல்லாம் சண்டை போட்ட அத சொல்ல முதல்ல. நானும் எங்க மாமியார் கிட்ட நிமிஷத்துக்கு ஒரு நேரம் சண்டை போடுவோம்மா. அதுலயும் குறிப்பா என் மைனிகாரி வந்துட்டான்னு வச்சிக்க, செகண்டுக்கு செகண்ட் சண்டை தான். ஆமா, உன்னை பார்த்தாலே தெரியலையா? கேட்டியம்மா, இன்னைக்கு காலையில பனி என்ன பனி பத்தியா, எந்திரிக்கவே கழியல. நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேம்மா. காலையில மணி 8 மணி தான் ஆச்சு. அந்த ஆளு என் மாமியாரி வந்து எங்க ரூம்ல கதை டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு கிடந்தாவம்மா. ஏமிட்டி, உன் மாமியாரிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நல்லா அசந்து தூங்கப்பட்ட பிள்ளையதான் கதவை தட்டி எழுப்புவாளோ? ஆமாம்மா, காலையில 8 மணி தான் ஆச்சு. கதவை தட்டுன்னு தட்டுனாவளா, எனக்கு வந்துச்சு கோவம். காப்பியை போட்டுதான்னு கேட்டுக்கிட்டே கிடந்தாவம்மா. ஏமிட்டி, உன் மாமியாரி நல்ல கல்லு குத்தி கிடக்க இருக்கதானே செய்தா? 8 மணி வரைக்கும் என்ன காப்பி குடிக்காம அவ பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டே இருந்தா. உங்க மாமியாருக்கு பாலை காய்ச்சி அவ காப்பியை குடிச்சுக்கிட்டு உனக்கு ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டு வந்து கதவை தட்டினா என்னவா? அதானம்மா, நான் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. சூடா ஒரு கப்பு காப்பியை கொண்டு வந்து என்ன எழுப்ப வேண்டியதானம்மா. ஓஹோ, நீங்க 8 மணி வரைக்கும் தூங்குவிய, உங்க மாமியார் உங்களுக்கு சூடா காப்பியை கொண்டு வந்து கதவை தட்டி எழுப்பணுமாக்கும். காப்பி தரட்டாலும் பரவாயில்லம்மா, ஒரு கப்பு சுடு தண்ணியாவது போட்டு கொண்டு வந்து தரலாம்ல. ஆமா, சுடு தண்ணியை போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு குடிக்க தந்துருக்க கூடாது, தலையில ஊத்தி இருக்கணும். அந்தால எனக்கு பயங்கர கோவமா வந்துட்டு, அந்தால மாப்பிள்ளை வேலைக்கு கிளம்பினார்ல, நானும் கூடவே ஷாப்பிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு மாமியா வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன். நீ செஞ்சேதாமக்கா சரி. அடுத்த
வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மருமவன் ஒருத்தி வந்திருக்காள, நல்லா அசந்து தூங்குதாள. அவளுக்கு ஒரு மடக்கு காப்பியை கொஞ்சம் சூடா போட்டு கொடுப்போனே, அந்த மனசுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? ஆமா ஆமா, நினைப்பு இருக்கணும். இவளெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்தணும்னு அவங்க மாமியாருக்கு நினைப்பு இருக்கணும். ஐயோ வேண்டாம்மா தாயே, இவள அவங்க மாமியார் அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துனவன்னா அப்புறம் இங்க வந்துலாம் கிடப்பா. மருமகனுக்கு போன் பண்ணி ஆபீஸ் விட்டு இங்க நேரா இங்க வர சொல்லிட்டி. ஆமாம்மா, நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்ல, அப்பவே என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க ஆபீஸ் முடிச்சு நேரா இங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, அங்க போயிடாதீன்னு. ஏடி, அப்ப ராத்திரி சாப்பாட்டுக்கு மருமகன் வீட்டுக்கு வருவார்லாட்டி கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லட்டா? சரிம்மா, நல்லி எலும்பு சூப்புனா என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும்மா. சரிம்மாக்கா, உன் தம்பியாரே ஆபீஸ்க்கெல்லாம் இன்னைக்கு போகல, அவன் லீவ் போட்டு வீட்டுல தான் இருக்கான். இப்ப இங்கே வெளியே போயிருக்கான்னு நினைக்கேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேன். ஒரு கிலோ போல மட்டனும் 1 கிலோ சிக்கனும் அப்புறம் ஒரு 5-6 முட்டையும் வாங்கிட்டு வர சொல்லுறேன்னா. ஏமா நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம்மா? 1 கிலோ சிக்கனு 1 கிலோ மட்டன்லாம் பத்துமா? அதெல்லாம் 10 மட்டி. நீ உன் மாப்பிள்ள அப்புறம் உங்க அண்ணன் உன் தம்பிக்காரன் நம்ம எல்லாரும் நல்ல சிக்கனு மட்டன் வச்சு திங்கலாம். அவளோ 2 பேரும் சட்னி அரைச்சி இட்லி வச்சு திம்பாளுவா. ஏமா சமையல் செய்ய போறதே நம்ம சாலினி தானே, அப்புறம் அவ எப்படிமா திங்காம இருப்பா? நீ பேசாம கடட்டி. 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்க அண்ணங்காரன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் அவிச்ச முட்டைன்னு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். அவளோ 2 பேரும் நல்லா தின்னாளுவா. நானும் சின்ன பொண்ணக்காவும் என்னமோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க வீட்டுல இருந்து இங்க வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காவோ. செப்பாப்பா, அம்மைக்கு மவளுக்கு என்ன பேச்சு நடக்கு? சமையல் மட்டும் நாங்க பண்ணி கொடுக்கணுமா? முழுங்கது பூரா அம்மை மவளும் முழுங்குவாங்களாம். ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீயும் மருமகமாரும் என்னென்ன சண்டை போட்டியன்னு சொல்லுமா. இது சும்மா கரெக்டி, சண்டை எல்லாம் ஒண்ணும் போடல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? மாமியார் மருமகளும் சண்டை போடலையா? ஏம்மா நீ எல்லாம் சுத்த வேஸ்ட். உனக்கு மாமியார்ங்கற பதவி கொடுத்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கண்டம்மா. அதான் நான் வந்துட்டம்ல, இனி நானே பாத்துக்கிடுவேன். அப்படியே பாரு பாரு. இந்த நேரமா பார்த்து சின்ன பொண்ண கவர எங்க போயிட்டாவோ? இருட்டி, உனக்கு நல்லி எலும்பு சூப்பா வேணும். சூப்பு உனக்கு வைக்கம் பாரு ஆப்பு. ஏக்கா ஏக்கா சின்ன பொண்ணக்கா. என்ன ஷாலினி இங்க புறவாசல்ல நின்னுட்டு இருக்க? ஏக்கா உங்களை தேடிட்டு தாங்க இப்படி புறவாசலோட வாரேன். என்ன ஷாலினி, இந்த அக்காவை பார்க்காம தங்கச்சியால இருக்க முடியலையோ? அப்படியெல்லாம் இல்ல, இந்த மைனிய பார்க்காம உங்க சம்மந்திகாரிக்கு தான் இருக்க முடியலையா. என்ன ஷாலினி கொஞ்சம் கிண்டல் பேச்சா இருக்கு? பின்ன என்னக்கா, உங்களை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க சம்மந்திகாரி அதான் என் மைனிகாரி வீட்டுக்கு வந்திருக்காள்ல. ஆமா, அவ பாட்டுக்கு வந்திருக்கா, நமக்கு என்ன? நமக்கு என்னவா? என்னக்கா இப்படி சொல்லுதிய? மாமியார்ட்ட உட்காந்து ஏம்மா நீ உன் மருமகளும் என்னென்ன சண்டெல்லாம் போட்டியே என்கிட்ட வரிசையா சொல்லுமா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்னது, மாமியார் மருமகளும் என்னென்ன சண்டை போட்டியா லிஸ்ட் கொடுன்னு சொன்னாளா? ஆமாக்கா, என்னென்ன சண்டை போட்டியா வரிசையா சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு நம்மள பார்த்தா கிண்டலா இருக்கா? அவ ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருக்காள்ல, அதே மாதிரி தான் நம்மளும் அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம். அப்படின்னா அவளுக்கும் நமக்கு என்னக்கா வித்தியாசம் இருக்கு? பெரிய திமிரு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. சரி நம்ம இப்ப என்ன செய்யணும், நான் பாட்டுக்கு பேசாம இருந்துட்டேன். இங்க பாருங்கக்கா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள பாத்திர பண்ட எல்லாத்தையும் எடுத்து பீரோல பத்திரமா வைங்கன்னு. அப்புறம் அவ ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரியாம எடுத்துட்டு போவா. எடுத்துட்டு போயிட்டு கடைசியில என் மேல எல்லா பழியும் தூக்கி போடுவா. அதுக்கப்புறம் நீங்க என் மேல சந்தேகப்பட்டு நம்ம 2 பேருக்குள்ளதான் சண்டை வரும். அந்த சண்டையை பார்த்து அவ குளிர் காஞ்சிட்டு மாமியா வீட்டுக்கு கிளம்பி போவா. வந்த அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாளா அவ வேலைய? இங்க பாருங்கக்கா, அவ ஆரம்பிக்க இல்லனா ஆரம்பிக்காட்டி போறா. நாம கொஞ்சம் உசாரா இருந்துட்டோம்னா நமக்குள்ள பிரச்சனை இல்லைலக்கா. நம்ம 2 பேரும் நல்லபடியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தா அவளுக்கு பொறுக்காது. நம்ம 2 பேருக்குள்ளயும் எப்படியும் சண்டையை மூட்டி விடலாம்னு தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால அவளுக்கு முன்னாடி நாம உசாரா இருந்துக்கிட்டது நமக்கு நல்லது. ஷாலினி, நீ சொல்லுது சரிதான். நான் என் ரூம்ல போய் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து பீரோக்குள்ள ஒளிச்சு வைக்கேன். ஒளிச்சு வைக்க இல்லக்கா, பத்திரமா வைக்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா அது உங்க அப்பா உங்களுக்காக வாங்கி கொடுத்த பொருள், அதனால பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரி ஷாலினி, திமிரு பிடிச்சவா, உன் வேலையை என்கிட்ட காட்டலாம்னு பாக்கியாட்டி நாத்து உன் வாய சாத்து. அப்பாடா, பீரோல கொஞ்சம் பித்தளை பொருளும் வெள்ளி பொருளையும் வச்சு உள்ள வச்சு பூட்டியாச்சு பத்திரமா. இனி இந்த பாத்திரத்தை எல்லாம் எங்க கொண்டு வைக்க? பீரோல இடம் இல்லையே. சப்பா என்ன டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காரலாம். என்ன இது, கட்ல மேல அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் இருக்கு. லா 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 லா, பேசாம இந்த டிஃபன் கரியல பீரோக்கு மேல தூக்கி வச்சிருவோமா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம்? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? டிஃபன் கேரியரு, அப்புறம் பொங்கல் பானை, அப்புறம் பித்தளை குடம். அதெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு. இது எதுக்கு இப்படி கட்டில் மேல தூக்கி வச்சிருக்க? ஏங்க, இந்த பொருள் எல்லாம் எங்க அப்பா நமக்காக வாங்கி கொடுத்ததுங்க. சரி, யாரு இல்லன்னு சொன்னா அதுக்குன்னு இப்படி கட்டில கொண்டு வச்சிருக்க?
மனுஷன் உட்காரண்டமா எங்கேயோ ஸ்டோர் ரூம்ல கொண்டு வைக்க வேண்டியதானே? இல்லனா எங்க அம்மா ரூம்ல பெரிய ஷெல்ஃப் இருக்குல்ல, அங்க கொண்டு வைக்க வேண்டியதானே? அப்பதானே வசமா இருக்கும். என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? எங்க அம்மா ரூம் பெரிய ரூம், ஷெல்ஃப்ல எல்லாம் ஒரு பொருளும் இல்ல, சும்மா தான் கிடக்கு. அதான் அந்த பாத்திரம் எல்லாம் அங்க கொண்டு வைக்க வேண்டியதானேன்னு சொன்னேன். ஆமாங்க, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். அங்க கொண்டு வச்சாதானே அவங்க தங்கச்சி அங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னது? என் தங்கச்சி இந்த பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிருவாளா? ஆமாங்க, உங்க தங்கச்சி ஆட்டைய போட்டுட்டு போயிருவாள்ல. அதான் முக்காவாசி பாத்திரத்தை பீரோல வச்சு அடைச்சிட்டேன். இந்த 3 பாத்திரத்தையும் வைக்க முடியல. பேசாம நம்ம கட்டில் கீழே தூக்கி வச்சிருட்டுமாங்க. சின்ன பொண்ணு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுதானங்க பேசுதேன். என் தங்கச்சி எல்லா பொருளையும் ஆட்டைய போட்டுட்டு போயிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருளை எதை தூக்கிட்டு போனா? ஏங்க, தூக்கிட்டு போகலங்க, தூக்கிட்டு போயிருவான்னு சொன்னேன். அத நீ பாத்தியோ? நான் ஃபியூச்சர் டென்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாஸ்ட் டென்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே காமெடியா பேசுறத நினைப்ப உனக்கு. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு நீ மருமக தான். அதுக்குன்னு என் தங்கச்சி எல்லாம் குத்தம் சொல்ற வேலையை வச்சுக்கிடாத. என் தங்கச்சிக்கு உன் பொருளை தான் தூக்கிட்டு போகணும்னு அவளுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. என் தங்கச்சிக்கு நான் நிறைய சீர்வரிசையெல்லாம் வாங்கி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவளுக்கு இப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஏங்க, எதுக்குங்க இப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன். ஓஹோ, ஆதாரமா? எங்க காட்டு பாப்போம். ஏங்க, உங்க அம்மா கிட்ட உங்க தங்கச்சிக்காரி சொல்லிக்கிட்டு இருந்தாலாம், இப்படி சின்ன பொண்ணுக்கு மைனிக்கு அப்பா அவங்களுக்கு நல்ல சூப்பரான பித்தளை குடம் வாங்கி கொடுத்துருக்காவோம்மா, எனக்கு அந்த குடம் வேணும், நீ எப்படியாவது மைனிக்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு என்கிட்ட தந்துருமா, நான் எப்படியாவது எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்தேன்னு பேசிக்கிட்டு இருந்தாவலாம். அப்படியா? எங்க அம்மாவை கூப்பிடட்டா? என் தங்கச்சியை கூப்பிடட்டா? இப்ப என்னதுக்குங்க இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிய? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ பாத்தியா எங்க அம்மா என் தங்கச்சி கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்தத? ஏங்க, நான் பாக்கலங்க, ஷாலினி தாங்க பாத்து என்கிட்ட வந்து சொன்னா. அப்ப யார் என்னென்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிடுவ, அப்படிதானே? யாரானு சொல்லாதீங்க, ஷாலினி நம்ம வீட்டு பிள்ளை தானே, அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அதுக்குன்னு அவ என்ன சொன்னாலும் நீ கேட்டுருவியா? சொல்லு சின்ன பொண்ணு, எங்க அம்மாவாவது என் தங்கச்சியாவது என்னைக்காவது நீ வாங்கிட்டு வந்த பொருளை நீ என்னென்ன சீர் கொண்டு வந்திருக்க, என்னென்ன நகை நட்டு கொண்டு வந்திருக்கான்னு வந்து செக் பண்ணி பாத்துருக்காவளா? இல்லடா ஏதாவது ஒரு பொருளை கொடுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்காவளா? எங்க அது எப்படிங்க கேப்பாவோ? உங்க தங்கச்சி ஆட்டையை போட்டு போலாம்ல பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இந்த பித்தளை குடம் தான் எவ்வளவு அழகா பளபளன்னு இருக்கு பாத்தியாளா? இதுல வேற சின்ன பொண்ணுன்னு பேர் வேற போட்டிருக்கு. உங்க தங்கச்சி சொன்னாலாம், இந்த பேரை அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல என் பேரை எழுதிக்கிடுவேன்னு சொன்னாலாம். அப்படியா? இரு, நான் என் தங்கச்சி கிட்டே நேரா போய் கேக்கு. எங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இப்ப நீங்க போய் ஏதாவது ஒண்ணு கேட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிர போதுங்க. அப்ப என் தங்கச்சி மேல ஷாலினி சொன்னான்னு அவன் மேல பழிய போடுத? உண்மையா இல்லையான்னு நானும் தெரிஞ்சுக்கிடணும்ல. எங்க வேண்டாங்க, எங்க அந்த பிரச்சனையை விடுங்க. அதெல்லாம் அந்த பிரச்சனையை விட முடியாது. கல்யாணமாகி இன்னும் 1 மாசம் கூட ஆவல, அதுக்குள்ள என் தங்கச்சி மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுத நீ? அதுவும் அந்த ஷாலினி பேச்ச கேட்டு என் தங்கச்சி கிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் இதை பத்தி நான் கேட்காம விடவே மாட்டேன். 2 பேருமா சேர்ந்து என் தங்கச்சி மேல பழிய போடுதிய? சுமதி, சுமதி! ஐயோ, இந்த மனுஷன் வேற சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கிறவர் போலுக்க. ஐயோ, வாய் தவறி ஷால்வி தான் சொன்னான்னு வேற சொல்லிவிட்டேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆக போதோ? சரி, என்ன பிரச்சனை ஆனா என்ன, நம்ம பொருளை பத்திரமா எடுத்து வைப்போம்.